ஹலோ பாம்புனாவே நமக்கு தெரியும் பயங்கரமாக வந்திருக்கும். எல்லாருமே வந்து பயப்படுற ஒரே விஷயம்னா அந்த பாம்பு தான். இருந்தாலும் நம்ம வந்து நம்மள்ட்ட வந்து நிறைய பேர் வந்து இந்த பாம்புலாம் சர்வசாரமாக நான் பிடிப்பேன் அப்படின்னு நிறைய பேர் வந்து பிடிப்பாங்க. ஆனால் இங்கே பாருங்க, இங்கே உள்ள மலைப்பாம்பு அதாவது அனகொண்டா பாம்புகள்லாம் எப்படி சர்வசாரமாக நம்ம மனிதர்கள் வந்து பிடிச்சிருக்காங்கன்ட்டு, அதுவும் இந்த கேமரா வந்தப்பட இப்போ ஃபோன்லேயே கேமரா வந்தப்பட இப்போ எல்லாருமே வந்து டக்குன்னு வீடியோ வந்து எடுத்து பயங்கரமாக வந்து பிடிச்சிருக்காங்க. அப்படி உலகத்திலே பிடிக்கப்பட்ட 10 பிரம்மாண்டமான பாம்பை பற்றி அந்த எப்படி பார்க்குறோம். பாம்புகள் வந்து எப்படி வந்து பிடிப்படும் அப்படின்னா, சாதாரணமாகவே மலைப்பாம்புகள்லாம் வந்து பிடிவிடாது. ஆனால் இங்கே பாருங்க எப்படி வந்து பிடிக்கணும்ட்டு. பாருங்க, ஃபிஷர்மேன் பிடிக்கப்பட்டது தான் இந்த பாம்பு. இது வந்து வேற எங்க இல்ல, அமேசான் காடுகள் தான். அதுக்கடுத்து இதை பாருங்க, அனகொண்டா ஒரு ஆத்துல வந்து கிடக்குது. அதுவும் வேற எங்க இல்ல, இந்தோனேஷியாவில் தான். ஆப்பிரிக்கா பழங்குடிகள் தான் வந்து பிடிச்சிருக்காங்க. இது வந்து வேற எங்க இல்ல, அமேசான் காடுகள் தான். அமேசான் காடுகள் வந்து ஒரு பெரிய மலைப்பாம்பு வந்து பிறந்துட்டு வந்துருக்கு. அதை வந்து பிடிச்சிட்டாங்க. ஆனால் அது வந்து வயிற்றுல வந்து உணவு தலை, அதாவது ஏதோ ஒரு பயங்கரமான மிருகத்தை வந்து விழுங்கிருக்கு. அதனால தான் அதனால் நவரவே முடியல. இப்போ வந்து மனிதர் வந்து பிடிச்சிருக்காங்க. அதே போல் இந்த வீடியோ பாருங்க, இது வேற இல்லை, இது இந்தோனேஷியாவில் எடுக்கப்பட்டதான் இந்த வீடியோ. எவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு அனகொண்டா வந்து கிடக்கு பாருங்க. இதுவும் ஆத்தங்கரையில் எப்படி சர்வசாரமாக படுத்திருக்கு பாருங்க. இந்த பாம்பு சர்வசாரமாக வந்து ஒரு ஆளை வந்து விழுங்கக்கூடியது. அவ்வளோ பிரம்மாண்டமாக வந்து இருக்கும். இப்போ இந்த வீடியோ பாருங்க, இந்த வீடியோவில் வந்து ஒரு ரோட் நடுவில் எவ்வளோ பெரிய ஒரு மலைப்பாம்பு வந்து அப்படியே வந்து கிடையாது பாருங்க. ஒரு கார் அப்படியே நின்றுச்சு. இப்போ அந்த பாம்பு போகட்டும், அதுக்கப்புறம் நம்ம போகலான்ற மாதிரி அவங்க அப்படியே மெதுவாக வந்து பின்னாடி வந்து வாங்கிட்டாங்க. அது பாருங்க எவ்வளோ பயங்கரமாக வந்துருக்குன்ட்டு. பார்க்கும்போது செம்மையாக வந்துருக்குல்ல. ஒரு ரோடை விட வந்து பயங்கர நீளமானது. குறைஞ்சபட்சம் இது வந்து 6 மீட்டருக்கு மேலே வந்துருக்குது. அதே போல ஒருத்தர் பாருங்க, இங்கே ஒருத்தர் சைடில் நின்று வீடியோ வந்து எடுத்துருக்காரு. ஆனால் பாம்பு வந்து வந்துருக்கு. இப்போ அதை பார்த்த உடனே எப்படி தெரிச்சு வர்றது பாருங்க. ஆனால் அந்த பாம்பு நேராக வந்து எங்கே வந்து போகுது பாருங்க. உண்மையிலே அனகொண்டா பார்க்காதவங்களுக்கு இந்த வீடியோ ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லணும். அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குல்ல. அதே போல் இங்கே பாருங்க, இங்கே அமேசான் காடுகளில் ஒருத்தர் பிரேசிலில் வந்து ஒரு வீடியோ வந்து எடுத்துருக்காங்க. ஒரு பெரிய ஒரு பாம்பு பிடிச்சிட்டாங்க. ஆனால் அந்த பாம்பு வந்து எப்படி வந்து இழுத்துட்டு வர்றாரு பாருங்க. அது மட்டும் கிடையாது, இந்த வீடியோ பாருங்க, இது வந்து ஒரு பெரிய ஒரு பில்டிங்கில் எப்படி வந்து ஏறுதுன்ட்டு. பாம்பு வந்து எப்பரா மரம் ஏறும் அப்படின்னு நம்ம வந்து கேட்போம். ஆனால் மரம் மட்டும் இல்லை, அது வந்து வீடுகள்லையும் ஏறும். அதே போல் இங்கே ஒரு வீடியோ பாருங்க, இது வந்து பெரிய ஒரு அனகொண்டா. இந்த அனகொண்டா அமேசான் காடுகளை பிடிச்சது. அதுவும் உலகத்திலேயே மிகப்பெரிய அனகொண்டா இந்த அனகொண்டா தான். பாருங்க எவ்வளோ பயங்கரமாக வந்திருக்குன்ட்டு. இது வந்து 10 பேரை வந்து மொத்தமாக வச்சு மிருகம் இருக்கு. அவ்வளோ பயங்கரமாக வந்துருக்குது. அதே போல பாருங்க, இங்கே ஒரு பெரிய ஒரு நாகம் வந்து படுத்திருக்கு. இந்த நாய்க்கள் வந்து அப்படியே குறைச்சிட்டே இருந்திருக்குது. ஒரு கட்டத்தில் அது நவர விடாம அந்த நாய்க்கு வந்து துறைச்சிட்டே இருக்கு. இந்த பாம்பே வந்து ரெண்டையும் எப்படி நவர விடாம என்னென்ன பண்ணிருக்கு பாருங்க. அது மட்டும் இல்லாமல் இது பாருங்க, இது வந்து 80 மீட்டர் அந்த பாம்பு, பெரிய அனகொண்டா. ஆனால் இது நிறைய பேர் நம்பவே இல்லை. இது ஒரு போட்டோஷாப் அப்படின்னு அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிச்சாங்க. டைட்டனோபோ வந்து உண்மையிலே இப்படி தான் இருக்கும் அப்படின்றத வந்து சொல்லிருக்காங்க. அதே போல் இந்த வீடியோ பாருங்க, இந்த வீடியோ எவ்வளோ பெருசு இருக்குன்ட்டு. இந்த பாம்பு வந்து நடந்து போயிட்டு இருக்குது. திடீர்னு ஒருத்தர் வந்து கண்டுபிடிச்சிட்டாரு. எவ்வளோ நீளம் அப்படின்ட்டு அவர் வந்து அளக்குறாரு. இது ஒரு பைத்தோன் பாம்பு. 6 மீட்டர் நீளம் இருந்திருக்கு. உண்மையிலே வேற லெவல் தான் சொல்லணும். இப்படியும் வந்து கண்டுபிடிக்க முடியுமா கூட நீங்க வந்து யோசிக்கலாம். நம்ம மனிதர்கள் வந்து 2 மீட்டர் தான். 6 மீட்டர்னா எவ்வளவு பயங்கரமா இருந்திருக்குன்னு பாருங்க. அதே போல இங்க ஒரு பெரிய ஒரு மலைப்பாம்பு எங்க வந்து ஏறி இருக்கு பாருங்க. ஒரு பெரிய ஒரு காட்டுல வந்து பயங்கரமா வந்து ஏறி நிக்குதுல. அது எங்க ஏறுதுன்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து அதிர்ச்சி அடைவீங்க. மேல வந்து உச்சிக்கு போயிட்டு அங்க ஒரு கூண்டுல வந்து எப்படி இறைய பிடிச்சிச்சு பாருங்க. அங்க ஒரு குருவி வந்து ஒரு பறவை வந்து பிடிச்சி முழுங்கத்தையே ட்ரை பண்ணிட்டு இருக்கு. இந்த வீடியோவில் எவ்வளோ பெரிய அனகொண்டா வந்து எப்படி நவந்துட்டு போகுது பாருங்க. அது வயிறு வந்து பெருசாக வந்து இருக்குது. முக்கியமாக ஒன்றுன்னு சொல்லணும், அனகொண்டாக்கெல்லாம் ஏதாவது விழுங்கிச்சு அப்படின்னா வந்து ஒரு வாரத்துக்கு அதனால நவரவே முடியாது. அப்படி வந்து அது நவர ட்ரை பண்ணிச்சுன்னா இப்படி தான் மெதுவாக வந்து நடந்துருக்கும். அதுக்கடுத்து இந்த வீடியோ பாருங்க, இந்த வீடியோ ஒரு பெரிய ஒரு பாம்பு போகுது. அந்த பெரிய ஒரு பாம்பு மேலேயே ஒரு பாம்பு எப்படி வந்து தொத்திட்டு வந்து போயிட்டு இருக்கு பாருங்க. அதுக்கடுத்தது இந்த வீடியோ பாருங்க, இந்த வீடியோ பெரிய ஒரு ஆத்துல வந்து ஒருத்தர் போயிட்டு இருக்காரு. அப்போ போயிட்டு இருக்கும் போது தான் ஒரு பெரிய ஒரு மலைப்பாம்பு அப்படியே வந்து கீழே வந்து கிடக்குது. ஏன்னா பாம்பு இப்படி கிடக்கு அப்படின்ட்டு பாக்குறாரு. அங்க பார்த்தனா வயிறு பெருசா இருக்கு, ஏதோ விழுங்கிட்டு அப்படி கிடக்குது. இருந்தாலும் அது எதனால இறந்தது அப்படின்னா, அது விழுங்கினது வந்து முள்ளமண்டை வந்து விழுங்கிச்சு. இப்பதான் அந்த முள்ளமண்டையோட முள்ளு வந்து குத்தி அந்த பாம்பு வந்து இறந்துச்சு. வெளில எடுத்து போட்டு அது எவ்வளவு பெருசா இருக்குன்னு காட்டுறாரு. உண்மையிலேயே பாக்குறேங்க, பயங்கரமான பாம்பா இருக்குல்ல.
அதே போல இங்க பாருங்க, இங்க ஒரு பெரிய ஒரு மலைப்பாம்பு எப்படி வந்து கிடக்குது. இது வேற எது இல்ல, இது வந்து இந்தோனேஷியாவில தான் ஒரு பெரிய ஒரு வீட்டுல வந்து அப்படியே வந்து கிடக்குது. இதை வந்து பார்த்துட்டாங்க. இப்போ வந்து எப்படி எடுத்து என்னென்ன பண்றாங்க பாருங்க. கொஞ்சம் கூட இவங்களும் பயப்படவே இல்லை, ஏன்னா அதை பார்த்து பார்த்து அவங்களுக்கு வந்து சர்வீஸ் ஆயிடுச்சு. இதை பாருங்க, இந்த வீடியோ வந்து பயங்கரமா வந்திருக்குல்ல. அனகொண்டா உண்மையிலே நம்பாதவங்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் தோணும். ஏன்னா அனகொண்டா வந்து சாதாரணமாவே முன்னாடிலாம் வந்து காடுகளை மட்டும் தான் இருக்கும். காடுகளுக்கு பக்கத்திலே நம்ம வீடு கட்டும் போது இப்ப அனகொண்டா வந்து என்ன செய்யும், இறை தேடி வந்து அங்கெல்லாம் கிடைக்காத பட்சத்துல இப்ப நேரம் வந்து என்ன ஆகுதுன்னா, இங்க பில்டிங்ல வந்து வந்துருது. அதாவது நம்ம வீடு கட்டுறதுல அந்த சைடு வந்து நகர்ந்து வந்துருது. அப்படி எடுக்கப்பட்டதுதான் இந்த வீடியோக்கள்லாம். அதுக்கடுத்து இந்த வீடியோ பாருங்க. இந்த வீடியோவில் ஒருபடி மேலே போயிட்டு பெரிய ஒரு அனகொண்டா வந்து படுத்துட்டு இருக்கு. இப்போ அந்த அனகொண்டா பக்கத்தில் வந்து இவங்க செல்ஃபி எடுக்கிறன்ட்டு எதாவது பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் நடக்கிறது மட்டும் பாருங்க. செல்ஃபி எடுத்துருக்காங்க. ஒரு செகண்ட் நெளிஞ்சது தான், அவ்வளோதான் நான் தெரிச்சு வர்றாங்க. ஏன்னா பாம்புனா தெரியும் என்னென்ன நடக்குது. அதே போல் இங்கே ஒரு பாம்பு, பெரிய ஒரு பாம்பு கிடக்குது. தீயணைப்பு வீரர்கள் வந்து பிடிச்சிட்டாங்க. ஆனால் என்ன ஒன்றுனா அது வந்து மாசமாக இருந்திருக்கு. இப்போ பாருங்க, இது வந்து எப்படி சவகாசமாக படுத்துருக்குன்ட்டு. இது வந்து பார்க்கும் போது சின்னது, ஆனால் நீளம் பயங்கர நீளமான ஒரு பாம்பு தான். அதே போல் இந்த வீடியோ பாருங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துருக்குட்டு, ஒரு பெரிய ஒரு அனகொண்டா அப்படியே வந்து நீட்டாக வந்துருக்கு. ஆனால் அது வந்து உணவு சாப்பிட்ருக்கு. அதனால் நவர கூட முடியல. அதனால தான் அப்படி கற்றுக்கிடுது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா, ஒரு அனகொண்டா வந்து சாப்பிட்டுச்சுன்னா அது செரிமானம் ஆகிறதுக்கு 1 வாரம் ஆயிரும். அதனால அப்படியே வந்து வெயிட் பண்ணிருக்கு. இது வந்து தாய்லாந்து தான். போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து உள்ள அப்படி நுழைஞ்சிச்சு. ஆனால் போலீஸ்காரர் ஒருத்தர் உட்காந்துருக்காரு. ஆனால் பாம்பு வந்து கால் கடியில இருந்து நுழைஞ்சிச்சு. இப்போ வந்து அந்த பாம்பை எப்படி லாபமாக பிடிச்சி என்னென்ன பண்ணுறா பாருங்க. அமேசான் ஆற்றுல பெரிய ஒரு அனகொண்டா இறந்துச்சு. அதை வந்து எப்படி வந்து பிடிச்சிருக்காங்க பாருங்க. இது வந்து ஒரு பெரிய ஒரு போட்டு. அந்த போட்டில் சைடில் இப்படி வந்து பிடிச்சிருக்காங்க பாருங்க. உண்மையிலேயே வேற லெவலாக இருந்திருக்குல்ல. இப்படி வந்து சில பாம்புகள் வந்து பிடிக்க தான் செய்கிறாங்க. அதே போல பாருங்க, இங்கே ஒரு பெரிய ஒரு அனகொண்டா எப்படி போயிட்டு இருக்குன்ட்டு. இந்த அனகொண்டா உண்மையிலேயே நீங்கள் அதிர்ச்சி அடையலாம். இந்த அனகொண்டா வந்து அமேசான் காட்டில் இருந்து எடுத்தது தான். இது ஒரு பயங்கரமான அனகொண்டான்னு சொல்கிறாங்க. உலகத்திலேயே இதுதான் வந்து பெரிய அனகொண்டான்னு சொல்கிறாங்க. அதே போல் இந்த அனகொண்டா பாருங்க எப்படி மெதுவாக வந்து நடந்து போயிட்டு இருக்கு. வீடுகளை பொதுவாக பார்த்தோம்னா இந்த மாதிரி அனகொண்டா உலகத்தில் இருந்து இதுதான் செய்யும். ஆனால் ஆதி காலத்தில் வந்து பயங்கரமாக இதை விட டைட்டனோ போன்ற ஒரு பெரிய ஒரு பாம்பு இருந்தது. ஆனால் அதோட இனம் வந்து அழிஞ்சிருச்சு. ஆனால் இப்போ வந்து இந்த அனகொண்டான்றது தான் உலகத்திலே பெருசாக வந்துருக்குது. இதோட இனம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு வருதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். வேறு வீடியோ சந்திப்போம்.